மத்திய அரசு ஹிந்தியை மட்டுமல்ல வேறு எந்த மொழியையும் திணிக்கவில்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஹிந்தி மட்டுமல்ல எந்த மொழியையும் திணிக்கவில்லை. தேசிய கல்விக் கொள்கையில் அனைத்து மாநிலங்களின் தாய்மொழிக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய கருத்து சர்ச்சையான நிலையில் தற்போது அதற்கு அவர் ஒரு பதிலை அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஹிந்தியை மட்டும் அல்லாம வேறு எந்த மொழியையும் திணிக்கவில்லை எனவும் அவர் தற்போது ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். காவியா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. இந்தி மொழி தொடர்பான தனது முன்னதாக தெரிவித்த கருத்து சர்ச்சையாக நிலையில் இது தொடர்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தற்போது விளக்கமளித்திருக்கிறார். முன்னதாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசியில் காசி தமிழ் சங்கம மாநாடானது தொடங்கியது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி நிலுவையில் இருப்பது தனக்கு தெரியும். தமிழ்நாடு அரசு அரசியல் காரணத்திற்காக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதாக தெரிவித்திருந்தார். உள்ளூர் மொழிக்கே முதலிடம் என்ற தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறதா என கேள்வி எழுப்பிய அவர், மும்மொழி கொள்கையை பிற மாநிலங்கள் ஏற்கும் போது தமிழ்நாடு அரசு ஏன் ஏற்க மறுக்கிறது எனவும் கேள்வி எழுப்பினார். தேசிய கல்விக் கொள்கையில் தமிழை படிக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. தமிழ்நாடு அரசு மட்டும் இருமொழி கொள்கை என்று மக்களை குழப்புவதாகவும் அவர் கூறியிருந்தார். அதனை ஏற்காத பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு 2152 கோடி ரூபாய் என்ற கல்வி நிதியை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை எனவும், தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த கருத்து தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த கருத்து தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தொடர்ந்து இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த சர்ச்சை கருத்து தொடர்பாக தனது கருத்தை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதன்படி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது மாணவர்களிடையே போட்டியை உருவாக்க, ஒரு சமமான நிலையை உருவாக்க நாம் ஒரு பொதுவான தளத்திற்கு வர வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு புதிய லட்சிய பொதுத்தளம் எனவும், நான் அனைத்து மொழிகளையும் மதிக்கிறேன். பிரதமர் மோடியால் கற்பனை செய்யப்பட்ட இந்த தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் நமது நாகரிகத்தின் பழமையான மொழிகளில் ஒன்றாகும் எனவும், ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் கல்வியில் பன்மொழி அம்சத்தை கற்றுக்கொண்டால் என்ன தவறு எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது தமிழ், ஆங்கிலம் மற்றும் பிற இந்திய மொழிகளாக இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் மீது இந்தி அல்லது வேறு எந்த மொழியையும் திணிக்க முடியாது எனவும், தமிழ்நாட்டில் சில நண்பர்கள் அரசியல் செய்வதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த உறுதி பூண்டுள்ளது எனவும், மேலும் இந்த கொள்கையில் சில நிபந்தனைகள் உள்ளதாகவும் அவர் தற்போது விளக்கமளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி காவியா.